ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை தொடர்பு கொள்வதில் உங்கள் நிலை என்ன என்று போன செய்திகளை பார்த்தோம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்தும், பிலிப்பியர் 3:3 ரோமர் 8:5-6 ஒரு 30 நிமிட செய்தியை நேற்று கேட்டீர்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் என்ன செய்தது? எல்லாம் வெளிப்புறம் தேடுதல். அது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு பிலிப்பியர் 3:3 நம்ம வருகிறோம். அதை தொடர்ந்து தான் நம்ம அடுத்த செய்தி நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து ஆனபடியால். இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தோடு இணைச்சி தான் ஆனபடியால் என்று 1ஆம் வசனம் கூறுகிறது. இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தை படித்தா புரியும் ஆனபடியால் ஏன் போடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். என் மனசுக்குள்ளே போராடுகிற வேறொரு பிரமாணத்தை காண்கிறேன், அது என்னை சிறையாக்கி வைத்திருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் மாமிசத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு நான் மாமிசத்திலே நான் ஊழியம் செஞ்சேன், பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செஞ்சேன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என் மாமிசத்தில் நியாயப்பிரமாணத்தின் வழியாக பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செஞ்சேன். ஆனபடியால் இப்படி ஊழியம் செஞ்சால் ஊழியம் செய்தபடியால் இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனபடியால் மாம்சத்தில் பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராக இருந்தால் இயேசுவுக்குள் இருந்து, வித்தின் அவருக்குள் இருந்து, அவருக்கு உட்பட்டு இருந்து, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற மனுஷர்களுக்கு கண்டனம் இல்லை, தீர்ப்பு இல்லை, ஆக்கினை இல்லை. பார்ப்போம். அப்போ நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா, தேவனை தொடர்பு கொள்ள பழைய ஏற்பாட்டை போன்று தொடர்பு கொள்ளுதல் இப்பொழுது உங்களுக்கு இல்லை. அப்போ என்ன செஞ்சோன்னா அதை விட்டுறணும். இல்லைன்னா திருப்பியும் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பழைய ஏற்பாடு போல் எங்கெல்லாம் தொழுது கொள்றதெல்லாம் அங்கே போகாமல் இருக்கணும். அதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். அங்கே போய் காணிக்கை செலுத்துவதெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. என்னைக்கும் உங்களுக்கு வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை கொடுக்கணும். சும்மா அவர் கஷ்டப்படுறாரு, அவர் பார்க்க பரதாமாக இருக்குன்னு சொல்லி தவறான இடத்தில் விதைத்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். எங்கே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கான வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் காணிக்கையை அனுப்பி வைக்கணும். அதான் மிக முக்கியமானது. ஸ்தோத்திரம். அங்கே விதைத்தால் தான் உங்களுக்கு நல்ல விளையும் என்றால் இந்த விதை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தேவனை தொடர்பு கொள்வது பழைய ஏற்பாட்டு போல கிடையாது. அவங்க என்னதான் அங்கே விதைச்சாலும், காணிக்கை கொடுத்தாலும், தூபவர்க்கத்தை கொடுத்தாலும், காணிக்கை கொடுத்தாலும், பொண்ணை கொடுத்தாலும், எல்லாம் கொடுத்தாலும் வீண் அப்படின்ட்டாரு. நீங்கள் கொடுக்குற இடம் சரியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஆவியில் ஆவியின் தேவன் தமது ஆவியை உயிரடை செய்திருக்கிறார். எங்கே? 1 Corinthians 15:45 பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எதற்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்? ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவியானவர் சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். 8:11-12 வாசித்து பாருங்க. அப்போ தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்குள் வைத்து, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார், மாமிசத்தை உயிர்ப்பிக்கிறார். உயிரடைந்த உங்கள் ஆவியின் மூலமாக தம்மை தொழுது கொள்ளவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் வைக்கிறார். சரி, உங்களை எதுக்கு உள்ளே பிரவேசித்தார்? உயிர்ப்பிக்க பிரவேசித்தார். உங்கள் ஆவிக்குள்ளே உயிர்ப்பிக்க பிரவேசித்து, உங்கள் ஆவிக்குள்ளே குடியிருந்து, உங்கள் ஆவியை உயிர்ப்பித்து, உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பித்து, சாவுக்கேதனுடைய சரீரத்தை உயிர்ப்பித்து, அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி மூலமாக, உங்கள் சொந்த ஆவி மூலமாக தேவனை தேடவும், ஜெபிக்கவும், ஆராதிக்கவும், ஐக்கியப்படவும் வைத்திருக்கிறார். புரிஞ்சுக்கொள்ளுங்க. திருப்பியும் சொல்லணுமா? உயிரடைய செய்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 1 Corinthians 15:45 ரோமர் 8:11 உங்களுக்குள் இருந்து சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பித்து, உங்கள் ஆவியை உயிர்ப்பித்து, தம்மை தொழுது கொள்ளவும், ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், ஐக்கியப்படவும் வைத்திருக்கிறார். வேற எதுக்குமே கிடையாது. இது செஞ்சால் எல்லா ப்ராஸ்பரிட்டியும் ஆசீர்வாதங்களை தேடி வரும். அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனை ஆராதிக்க சேவிக்க 2 வழி. ஒன்று மாமிசத்தின் வழி, 2வது ஆவியின் வழி. மாமிசத்தின் வழி மரணம், ஆவின் வழி வாழ்வு, ஜீவன். ஸ்தோத்திரம்.
எங்க இருக்கு? ரோமர் 6:6. சிலுவைக்கு பின் மாமிச வழி பயனற்றதாக போய்விட்டது. புரிஞ்சுக்கொள்ளுங்க. சிலுவைக்கு பின் மாமிசத்தின் வழி பயனற்றதாக போயிட்டு. ஆரம்ப நாட்களில் நம்ம மாமிசத்தின்படி கொஞ்சம் எண்ணெய் பாட்டிலு, தண்ணி பாட்டிலு, அதை இதை பண்ணி நம்ம கொண்டு இருப்போம். ஆனால் சபைக்குள்ளே வளர 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 நம்ம மெச்சூர்டாக இருக்கணும். குழந்தையாக இருக்கும்போது சொப்பு வச்சு விளாண்டோம். கல்யாணம் கட்டின பிறகும் வாலி பிள்ளையான பிறகும் சொப்பு வச்சு விளாண்டுட்டு இருக்கிறோம். நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது போலீஸ் விளையாட்டு விளாண்டோம். இப்போ பெரிய இளவன பிறகு போலீஸ் விளையாட்டை விளாண்டு கொண்டு இருக்கிறோம். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அப்பா அம்மா விளையாட்டு விளாண்டாங்க. வயது கடந்த போனப்போ அதை மறந்துட்டோம், விட்டுட்டோம், ஒதுக்கிட்டோம். அது அசிங்கம்னு விட்டுட்டோம் இல்லையா? இப்போ நம்ம யாரும் கோலி அடிப்பது கிடையாது, நம்ம யாரும் பட்டம் விடுவது கிடையாது, நம்ம யாரும் சீட்டு விளையாடுவது கிடையாது, நம்ம யாரும் ஓடி பிடிச்சி விளையாடுவது கிடையாது, நம்ம யாரும் போலீஸ் விளையாட்டு விளையாடுவது கிடையாது, நம்ம யாரும் நொண்டி அடிப்பது கிடையாது, நம்ம யாரும் சிப்பிங் ஏர்போர்ட் விளையாடுவது கிடையாது. அதெல்லாம் ஒரு சின்ன வயசில், வயசு வர வர 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 வரும்பொழுது ஸ்தோத்திரம் உண்டாவதாக பல்லாங்குழி விளையாடுறதுலேருந்து எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சாச்சு. போ, ஏன் மெச்சூர்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஸ்பிரிச்சுவலில் வாழுகும் பொழுது நம்ம இது வரைக்கும் செஞ்ச மாமிசத்தினுடைய செயலெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு அது இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணிடணும். ஸ்தோத்திரம். சிலுவைக்கு பின்பு அது இல்லை. மாமிசத்தின்படி தேடுவதில்லை. மாமிசத்தை பிறப்பிக்கும். 3:4 யோவான். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? மாமிசத்தின் வழியே தான், வேற ஒன்றுமே இல்லை. செருப்பு அங்கே கலத்தி போட்டுட்டே வா, ஸ்தோத்திரம். பைபிளு பாட்டு புக்கு கொளுத்திக்கிட்டு வா, அந்த காமர்கள் நுழையும் போதே முக்காடு போட்டுக்கிட்டு வா, ஸ்தோத்திரம். உன் உடையெல்லாம் மாற்றிட்டு வா, 2 மணி நேரம் 3 நேரம் உட்காந்து கத்திக்கிட்டே இரு. அவங்களுக்கு இப்படி பழகியே போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல 40 வருஷம் 50 வருஷம் வளர்ந்தவங்க கூட அறியாமல் புரியாமல் இன்னும் இருக்கிறாங்க. அப்போ முக்காடு போடுறது தப்பா இல்லை, ஜோம் பண்ணது தப்பா இல்லை, பைபிளு பாட்டு புத்தகம் கொண்டு வரது தப்பா இல்லை, முறை தப்புங்கிறேன் நான். மாமிசத்தின்படி தேடவே வச்சுட்டாங்க. சுவிசேஷர்லேருந்து போதர் வரைக்கும் அண்ணன் இந்த இடத்துக்கு வராருன்னா 2000 பேர் போயிடுவாங்க மாமிசத்தின்படி தேடுவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கு வரவங்களுக்கு நாங்கள் மாமிசத்தின்படி தேடுதலை நாங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, ஆவினால் தேவனை தேடுவதை கற்றுக் கொடுக்கிறோம். நீயே ஆண்டவரை தேடு. உனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வசிக்கிறார். உனக்குள் வசித்து உன் மாமிசத்துக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கிறிஸ்து. அவர் 2ஆம் ஆதாம். அவர் உனக்குள் இருக்கிறார் என்பதை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள். அப்போ மாமிசத்தின் தேடுதல் நன்மை இல்லை. மாமிசம் எங்கிருந்து வந்தது? அறிவு மரத்தின் மூலமாக வந்தது. ஸ்தோத்திரம். இந்த அறிவு மரத்திலிருந்து வந்த காரியம் இருக்கு, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அறிவு மரத்திலிருந்து வந்த காரியங்கள் 2 காரியங்கள் இருக்கு, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. எல்லா மனுஷன்ட்டையும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். சில மனுஷன்ட்ட ஓவரா தீமை இருக்கும், சில மனுஷன்ட்ட தீமை இல்லாமல் நன்மையாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அது அறிவு மரத்தினுடைய சாறு தான், எசன்ஸ் தான், மூலம்தான், வேறு எதுவும் அல்ல. ஸ்தோத்திரம். நாம் ஒரு காலத்தில் அறிவு மரத்தின் கீழ் இருந்தோம், பிறந்தோம். ஆனால் இப்பொழுது நமக்கு அடிமரம் யார் என்றால் ஈசாவின் அடிமரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ ஈசாவின் அடிமரத்துக்குள்ள வந்துட்டோம். ஸ்தோத்திரம். அப்போ மாமிசமும் மனமும் அறிவு மரத்தின் வழியாக, சர்ப்பத்தின் வழியாக ஊழல் நிறைந்ததாக மாறிவிட்டது. மாமிசம் என்ன ஆகிட்டு? அறிவு மரத்தின் வழியாக ஊழலாக மாறி போய்விட்டது. அதன் வழியாக தேவனை நாடுவது, தேடுவது இல்லை என்பதை புரிய வேண்டும். மாமிசம் சாத்தான் வழியாக, அறிவு மரத்தின் வழியாக ஊழலாக, கரப்ஷனாக, மாமிசத்தினுடைய வீழ்ச்சியாக, மாமிசத்தின் செயல் மரணமாக மாறி போய்விட்டது. அதன் வழியாக தேவனை தேடுவது இல்லை. அதற்கு காரணம் அறிவு மரம்தான். அப்போ ரோமர் 8, 7, 18, 25 வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம்? மாமிசம், அந்த மனம் பாவத்திற்கு வேலை செய்யக்கூடியது. இந்த சரீரத்தில் எல்லாரிடத்திலையும் நாம் காண்கிறோம். பவுல் சொல்கிறார், நான் பாவத்துக்கு கீழ் விற்கப்பட்டிருந்தேன், நான் பாவ பிரமாணத்துக்கு வேலை செய்கிறேன். நியாய பிரமாணத்தினாலே நான் பாவ பிரமாணத்துக்கு வேலை செய்கிறேன்.
நன்மை வாசம் இருக்கிற ஒன்றையும் காண்கிறேன், தீமையும் வாசமாக இருக்கிறது. அது எது? ஏதேன் தொடர்புள்ள அறிவு மரம் தான், நன்மையும் தீமையும். கதாபதற்கு ஸ்தோத்திரம். இப்போ ரோமர் 8:1 வந்துடுவோம். மாமிசத்திற்கு உட்பட்டு நடவாதபடி என்று ரோமர் 8:1 கூறுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராயிருந்து 8:1 சொல்லுகிறது. மாமிசத்தின்படி நடவாதபடி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு என்று வாசிக்கிறோம், நடக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ உட்பட்டு என்றால் என்ன? வித் இன்சைடு, உட்பட்டு, மாமிசத்திற்கு உட்பட்டு, கிறிஸ்துவுக்கு உட்பட்டு. ஒன்று மாமிசத்துக்கு உள்ளே இருக்கணும், இல்லாட்டா கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கணும், இன்சைடு, வித்தின். கதாபதற்கு ஸ்தோத்திரம். யார் ஒருவர் மாமிசத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவு மரத்தின் ஊழல் மட்டும் வெளிப்படும். இது அறிந்தோ அறியாமலோ உங்கள் மூலமாக நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கே தெரியாது. உங்களுக்கே தெரியாமல் இந்த அறிவு மரத்தினுடைய இயல்புகள், சர்ப்பத்தின் இயல்புகள் உள்ளிருந்து கொப்பளித்து கொண்டே வரும். எந்த மாற்றம் இருக்காது. அவங்கள கண்டுபிடிக்கவே அவங்களுக்கே தெரியாது. எல்லாரையும் கண்டுபிடிப்பாங்க, அங்கே குற்றம் எங்கே குற்றம்னு சொல்லி. தன்னை கண்டுபிடிக்க அவங்களுக்கு தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை அறியாமலே கலாத்திர 5:19 நிறைவேறும். கோபம் வரும், விரோதம் வரும், பகை வரும், எரிச்சல் வரும், சண்டை வரும், ஸ்தோத்திர காம உணர்வுகள் வரும். அது தானாகவே அது வருது. அது எந்த மனுஷனுக்கும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கலாத்தியர் 5:19 இந்த பூமியில் பிறந்த ஒரு மனுஷனுக்கு அதில் எதுவுமே எனக்கு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. உள்ள அது இருந்து தீமை அது இருந்து உள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. சரத்துக்குள் இருந்து மனசுக்குள் இருந்து வேலை செய்யுது. அப்போ ஆவியின் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட், ஆவியின் ரகசியம் என்பது உங்கள் ஆவியில் ஆவியாக தேவன் உட்பிரவேசித்தது மூலம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வது மூலம் உண்டாகிற ஆவியின் செயலும் புது சிருஷ்டிப்புதான் ஆகும். கிறிஸ்து ஆவியாக உங்களுக்குள் உட்பிரவேசித்து, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆவியின் செயலும் புது சிருஷ்டி உண்டாக வேண்டும், புது வாழ்க்கை உண்டாக வேண்டும். அதுதான் ஆவியின்படி வாழுதல். ஸ்தோத்திரம். அப்போ மாமிச சிந்தையே சிந்திக்கும், நடக்கும், இயல்பாக நடக்கக்கூடியது. உங்களிலிருந்து அதை தடை செய்தார் ஆண்டவர், அதை காலி பண்ணார். மாமிசத்தின் வழியாக தேடுதல் இல்லை என்று ஆக்கினார். இப்போ உலகத்தில் இந்த மாமிசத்தின் தேடுதல் நிறையா இருக்குது. தியானங்கள் இருக்குது, கலைகள் இருக்குது, மத வழிபாடுகள் இருக்குது, பிரார்த்தனை வழிபாடுகள் இருக்குது, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, விரதங்கள் இருக்குது, உபவாசங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த சரீரத்தை பயிற்சி பண்ணி கடவுளை தேடுவதற்கு பல வழிகளை விழுந்து போன மனுஷன் கடவுளை தேடுவதற்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இவைகளால் வெற்றி பெறுகிற வாழ்க்கை பெற முடியாது. இதைத்தான் ஏசாயா 1 நாம் தெளிவாக பார்த்தோம். கதாபதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ வெளிப்புறத்தை சமய மத வெளிப்புற பக்தியும் செயலையும் கொண்டு மனிதரை மாற்றவே முடியாது. ஒரு சமயத்தின் கொள்கையை வைத்து, ஒரு மதத்தின் கொள்கையை வைத்து, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஒரு பக்தியை வைத்து ஒரு மனிதனை எந்த விதத்திலையும், ஒரு மனுஷி எந்த விதத்திலையும் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட மக்களிடத்தில் அறிவு மரத்தின் கனி வழியாக சில நன்மைகளும் இருக்கலாம். நல்ல பக்தியாக இருப்பாங்க, நல்ல விரதம் இருப்பாங்க, நல்ல ஏதோ ஒரு வழியில் ஒரு தெய்வத்தை கடைபிடிப்பாங்க, யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க, யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க, கற்பாக இருப்பாங்க, கண்களை தவறாக எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்த நன்மை தீமை அறிய கண்ணில் ஒரு நன்மை இருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் நிக்கோதேமு. அவர்கிட்ட எந்த பலவீனமும் இல்லை, லைஃப்பில் பெர்ஃபெக்டாக இருக்கிறார். அந்த மனுஷனம் தான் என் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று யோவான் 3:6 இயேசு சொன்னார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே மாமிச சிந்தையிலே மனம் இருக்கிறது. அந்த செயலில் நன்மை தீமை, நல்லது இருக்குது, கெட்டம் இருக்குது, அத்தனையுமே மரணம்.
நல்ல செயலும் இருக்குது, கெட்ட செயலும் இருக்குது, அது மரணம். எப்படி நல்ல ஒரு ஃப்ரூட்டு ஒரு சாக்கடையில் விழுந்து கிடக்கோ அதே மாதிரி தான். உங்கள்கிட்ட நல்ல செயல் இருக்கலாம், ஆனால் மாமிசத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். அதனுடைய முடிவு என்னவென்றால் மரணம் என்று வேதம் சொல்கிறது. அது தேவனுக்கு விரோதமாக பகையும், தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று ரோமர் 7:8 சொல்கிறது. மாமிசத்தின்படி வாழ்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று ரோமர் 8:7-8 சொல்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவேத்தான் இந்த மாமிசத்தில் தேவனை தேடுவது ரோமர் 8ஆம் அதிகாரத்தின்படி எல்லாம் விளக்கப்பட்டு ஆகிவிட்டது. புரிஞ்சுட்டா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், ரோமர் 8 இருக்குது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் மாமிசத்திற்கு உட்பட்டு இருக்க மாட்டீர்கள். ஓகே, 8:9 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இந்த கலாத்தியர் 5:19 அவுட், மார்க்கு 7:20 அவுட். ஏன்? தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால். அறிவு மரத்தினுடைய விருட்சம் உள்ளே இருந்தால் நன்மை இருக்கலாம், தீமையும் இருக்கலாம். அதை சிலுவையில் காலி பண்ணிட்டார் உங்களை விட்டு. இப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். மாமிச வாழ்க்கையில் ஜெயம் வேற, அவர் உள்ளே இருந்தால் தான் ஜெயம். அவர் வெளியே வைத்து கொண்டு ஜெபம் பண்ணிடக்கூடாது. உள்ளே இருக்கிறார் என்று கண்டுபிடித்து ஜெபிக்கணும். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார், எங்கள் சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிறாரு. எங்கள் சபைக்குள்ளே வெளியே ஆவியானவர் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். ஆகவே தான் எல்லாம் சரியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ளே மாமிசம் கிடையாது, எங்கள் வீட்டுக்குள்ள மாமிசத்தின் ஆள்கை கிடையாது, என் புருஷன்கிட்ட கிடையாது, என் மனைவிட்ட கிடையாது, எங்கள் பிள்ளைகிட்ட கிடையாது. மாமிசத்தின்படி அவர்கள் இல்லை என்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். உங்களுக்கு தெரியணும். அப்போ தேவனுடைய ஆவி வாசமாக இருந்தால் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்க மாட்டோம். அப்போ கலாத்தியர் 5:19 அவுட்டு, 5:19-20 அவுட்டு, மார்க்கு 7:20 அவுட்டு. ஸ்தோத்திரம். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை பாவங்களும் அவுட்டு. ஸ்தோத்திரம். எல்லாம் அவுட்டு, எல்லாம் மாமிசத்தின் கையில் அவுட் ஆயிடுது தேவனுடைய ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது. ஆகவே தான் மரித்து உயிர்த்தெழுந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால், கிறிஸ்து உங்களில் இருந்தால் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், 9ஆம் வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், 10ஆம் வசனத்தில் கிறிஸ்து உங்களில் இருந்தால். அப்போ எங்கே இருக்கார் கிறிஸ்து? பரலோகத்தில் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? பரலோகத்திலும் இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அப்போ மரித்து உயிர்த்தெழுந்த ஆவியாகிய வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார். அப்போ 9ஆம் வசனம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் மாமிசத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவனுடைய ஆவினா என்ன? கிறிஸ்துவின் ஆவி. இதே 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாக இருக்கும், ஆவியானது, உங்கள் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனாக உயிராக இருக்கும். 12ஆம் வசனத்தை பாருங்க. இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்கள் ஆவில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றா புரிஞ்சிட்டீங்களா? அப்போ உத்தரவாதம் கொடுக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் உத்தரவாதம், நீ மாமிசத்துக்குரியவனாக இருக்க மாட்ட. கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் பாவம் மரித்ததாக இருக்கும். இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவியான உனக்குள் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும். உத்தரவாதம் கொடுக்கிறார். வேர்டு தான் உத்தரவாதம் கொடுக்குது. உத்தரவாதத்தை நீங்கள் பைபிளை படிக்க அந்த உத்தரவாதத்தை அறிந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க. தேவனுடைய ஆவி எனக்குள்ள தான் இருக்குது, கிறிஸ்து எனக்குள்ள தான் இருக்கிறார். இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினர் எனக்குள்ள தான் இருக்கிறார். என் சரீரம் உயிர்ப்பிக்கிறார், உள்ளிருந்து உயிர்ப்பிக்கிறார், என் கண்ணை உயிர்ப்பிக்கிறார், என் மூளையை உயிர்ப்பிக்கிறார், என் ஐம்புலங்களையும் உயிர்ப்பிக்கிறார். என்கிற இந்த அறிதல் வந்துட்டாவே பெஸ்டான லைஃப், ஒண்டர்ஃபுல்லான லைஃப், ஃபேண்டாஸ்டிக்கான லைஃப் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவின் ஆவி ஒருவருக்குள் உட்புகுதல் இல்லை என்றால் அவருடையவன் அல்ல. அதுவும் உத்தரவாதத்தோடு சொல்லுகிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
அவருடையவன் அல்ல. 10ஆம் வசனம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் பாவத்துக்கு மரித்ததாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. அது உத்தரவாதமாக இருக்கிறது. நீ அவருடையவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மாமிசத்தின்படி உண்டாவது என்ன? சாவீர்கள் என்பதே தேவனுடைய தீர்மானமாகும். இதே வேளையிலே ஆவினால் உங்கள் மாமிசத்தின் செயல் அளித்தால் வாழ்வீர்கள். 8:13 சொல்லுகிற ரோமர்ல. உங்களுக்கு இருக்கிற ஆவினாலே உங்கள் மாமிசத்தின் குணங்களை சுபாவங்களை நீங்கள் அழிப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே நீங்கள் உங்களுக்கு வாழ்வு வருகிறது என்று வேதம் சொல்கிறது. வாழ்வு எங்க? உள்ள. வாழ்வை கொடுப்பது எங்கே இல்லை? வெளியே இல்லை. வாழ்வு கொடுப்பது எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. உள்ளே யார் இருக்கிறார்? கிறிஸ்துவின் ஆவி இருக்குது, தேவனுடைய ஆவி இருக்குது, இயேசுவை வீட்டிலிருந்து செய்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த ஆவினாலே உங்கள் மாமிசத்தின் செயலை அழித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ரோமர் 8:13. அப்போ மாமிசத்தின் வழியாக தேவனை தேடுவது ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின்படி வழியே ஒரு கடுகளவும் கிடையாது. ஒரு கடுகளவும் மாமிசத்தின்படி தேவனை தேடுதல் இல்லை என்கிற அறிதல் உங்களுக்கு அவசியம். ஒரு கடுகு கூட மாமிசத்தின்படி தேடுதல் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துருங்க. அது வைக்கல. அப்போ மாமிசத்தின் பக்தி வழியாக ஒரு பலமற்ற முறையை மக்களுக்கு போதிக்கிறார்கள். அப்போ மாமிசத்தின் வழி ஒரு பலமற்ற முறை. அதுக்குள்ளே ஒரு போதிக்கிற ஆயர்கள் போய்விடக்கூடாது. பலமற்ற ஒரு முறை மாமிசத்தின் வழியில் போதித்தவங்களை நடத்தக்கூடாது. இந்த மாமிசத்தின் வெளிப்புறத்தை ஒரு ஆயர் வித்தியாசமாக மாற்றலாம். அது மாமிசத்தை எவ்வளோதான் மாற்றினாலும் தேவனுடைய ராஜ்யத்தை மாமிசம் சுதந்திரிப்பது இல்லை. அவர் மாமிசம் அன்னகராக இருந்தாலும் மாமிசம்தான், கருப்பு கொடுத்தனாலும் மாமிசம்தான், 1 கிலோ நகை போட்டாலும் மாமிசம்தான், துளி கூட நகை போடாததும் மாமிசம்தான், தலைக்கு டை அடித்தாலும் மாமிசம்தான், டை அடிக்காட்டாலும் மாமிசம்தான், சென்ட் அடித்தாலும் மாமிசம்தான், சென்ட் அடிக்காட்டாலும் மாமிசம்தான், செருப்பு போட்டாலும் மாமிசம்தான், செருப்பு போடாட்டாலும் மாமிசம்தான். நம்முடைய சுய பிரதிஷ்டை எதற்கும் உதவாது. ஸ்தோத்திரம். மாமிசம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 15:50. அப்போ மாமிச சரத்தை மாற்றினால் என்ன, மாற்றாவிட்டால் என்ன, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை மாற்றினா என்ன, மாத்தாட்டா என்ன, செருப்பு போட்டு வந்தானே போடாட்டா என்ன, நகையை போட்டான்னு போடாட்டான்னு, பூ வச்சான்னா வைக்காட்டான்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க. அதை மாற்றினாலும் மாமிசம்தான், அதை மாற்றாடாலும் மாமிசம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியம் இருக்க வேண்டும். என்ன காரியம்? ஆவினால் தேவனை தேடுவது, ஆவினால் தேவனை தொடர்பு கொள்வது, ஆவினால் ஜெபிப்பது, ஆவினால் உபவாசிப்பது, ஆவினால் வார்த்தையை வாசிப்பது, ஆவினால் கர்த்தரை ஆராதிப்பது. எல்லாமே வசனம் இருக்கு. ஆவினால் தேவனை தேடுவது, ஆவினால் ஜெபிப்பது, பிரைஸ் காட் ஸ்தோத்திரம், ஆவினால் தேவனுக்கு ஊழியம் செய்வது, எல்லாமே பைபிள் வசனம் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ வேறு எந்த செயலையும் ஆண்டவர் விரும்பல. ஆவினால் ஜெபிக்க விரும்புகிறார், ஆவினால் ஊழியம் செய்ய விரும்புகிறார், ஆவினால் விசுவாசிக்க விரும்புகிறார். மற்ற எந்த வித்தையும் அவருக்கு ஆகாது என்று புரிந்து மக்களுக்கு ஒரு ஆயர் போதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியே வாழ்வதற்கு வழி சொல்லியும் கொடுக்க வேண்டும். ஆயர்களும் வாழ வேண்டும், ஆயர்களும் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும். அதுதான் பொறுப்பு ஊழியம் செய்கிறவங்களுக்கு. ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாவினால் பிறப்பது அது ஆவி மட்டும் என்ற ஒரு தனி வெளிப்பாடு நமக்கு அவசியம். மாமிசத்தின் முடிவு வேறு என்பது நமக்கு தனியாக காட்டப்பட்டு இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்தது. ஒன்று ஜீவ மரம், ஒன்று அறிவு மரம். நிக்கோமோதும் சமாரிய பெண்ணும் 2 பேரும் எடுக்க வேண்டிய, முடிவு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆவினால் தேவனை தேடுவது. நல்லவர்களோ கெட்டவர்களோ ஆவினால் தேவனை தேடுவது 2 பேரும் முடிவெடுக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே தான் 3ஆம் அதிகாரத்தையும் 4ஆம் அதிகாரத்தையும் ஒன்றா வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, ஆதாம் போன்று ஏவாள் போன்று நிக்கமுதும் முடிவெடுக்கணும்,
சமாரிய அம்மாவும் முடிவு எடுக்கணும். எருசலேம் மலையில் தொழுது கொள்ளணுமா, இல்லை சமாரியா மலையில் தொழுது கொள்ளணுமா, இல்லை ஆவினால் தொழுது கொள்ளணுமா? எங்கள் பாரம்பரியத்தின்படி தொழுது கொள்ளணுமா, இல்லை சமாரியாவுடைய பாரம்பரியப்படி தொழுது கொள்ளணுமா, இல்லை ஆவினால் தொழுது கொள்ள வேண்டுமா, ஆவினால் பிறக்க வேண்டுமா என்ற இந்த நன்மை இந்த தீமை ரெண்டு பேரும் முடிவெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே இந்த இரண்டு காரியமும் 2 வாரம் உபவாசம் பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது கிடையாது. ஆவின் இயல்புகள் வேற, மாமிசத்தின் இயல்புகள் வேற என்பதை நீங்கள் சரியாக புரிய வேண்டும். மாமிசம் வெறும் சதை, இதை தவிர வேறு எதுவும் அதில் விசேஷம் இல்லை. ஆவி வித்தியாசமானது, ஜீவனை உற்பத்தி செய்யக்கூடியது, அழியாதது, வாழக்கூடியது, என்றென்றும் தேவனோடு போய் இணையக்கூடியது. புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மாமிசம் அழியக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள் இருக்கிற ஆவி அழியாதது, ஜீவனாக இருக்கிறது. உங்கள் ஆவியை சிருஷ்டித்தவர், அதை கொடுத்தவர் ஜீவனாக இருக்கிறார். இந்த மண்ணான சரீரத்தில் ஆவியை வைத்தார். ஸ்தோத்திரம். ஆகவே அவர்தான் என்னுடைய சிருஷ்டிகர் என்பதை நாம் புரிய வேண்டும். சரீரத்தின் மூலம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது மண் மூலம் தேவனை தேடுவது இல்லை, ஆவின் மூலம் தேவனை தேடுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆவியை உற்பத்தி செய்யும். நாம் அறிய வேண்டியது, உங்கள் ஆவினால் தேவனை தொடர்பு கொள்ளுங்கள். வேறு எதையும் வைக்கவில்லை. ஆவினால் சேவியுங்கள், ஆவினால் ஜெபியுங்கள், ஆவினால் விசுவாசியுங்கள், ஆவிக்கு பயிற்சி கொடுங்கள். யோவான் 4:22, எபேசியர் 6:18, ரோமர் 1:9, கலாத்தியர் 5:5, 1 கொரிந்தியர் 12:9. ஆவினால் ஜெபிப்பதையும், ஆவினால் விசுவாசிப்பதையும், ஆவினால் தேடுவதையும், ஆவினால் ஊழியம் செய்வதையும் நான் இப்போ சொன்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 6:18, ரோமர் 1:9, கலாத்தியர் 5:5, 1 கொரிந்தியர் 12:9. ஆகவே இந்த சரீரம் மண், ஆவியை இந்த மண்ணுக்குள் வாழ வைத்திருக்கிறார். நாம் உள்ளே இருந்து அவரை தேடுவோம், அவரை உள்ளேயே அனுபவிப்போம். நாம் உள்ளே இருந்து அவரை தேடும் பொழுது வெளியே மாமிசத்தினுடைய வீழ்ச்சி எதுவும் சேதப்படுத்த முடியாது. மாமிசமும் கூட சேர்ந்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. வாழ்க்கை வெற்றியாய் மாறுகிறது. பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தொடர்ந்து அடுத்த செய்தியை இதே பிரேஸ்கா நேரத்தில் நாம் பார்ப்போம். ஆண்டவர் மகிமைப்படுவார். நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் தேவனை தேடுகிற ரகசியத்தில் 2வது காரியத்தையும் இந்த வாரம் பார்த்தோம். அதற்காக நன்றி. உம்முடைய மக்கள் இன்னும் இதை ஆழமாய் தெரிந்து கொண்டு மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் அப்படிப்பட்ட தேடுதல் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்து ஆவினால் தேடுவதை மட்டும்தான் எனக்கு வைத்திருக்கிறார் என்ற இந்த பரம ரகசிய வாழ்க்கைக்குள் வர உதவி செய்யுங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆவி வித்தியாசமானது, அது ஜீவனை உற்பத்தி செய்யக்கூடியது, அது அழியாதது, அது ஜீவனாக இருக்கக்கூடியது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். மாமிசத்தின் முயற்சி எல்லாம் வீண் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இது வானத்தின் வாசல், என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல்.